ஒரு 9 ஏக்கர்ல 8 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து மதிப்பு கூட்டுறதுக்கும் பண்ணியிருக்கோம், விதை சேகரிப்புக்கும் நம்ம சில ரகங்கள் பண்ணியிருக்கோம். என்னோட பண்ணையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கழிவுகளின் மேலாண்மை தான் இயற்கை வேளாண்மை சொல்லுவேன். ஒரு 3-4 வருடத்துக்குள்ள நான் செட் பண்ணிக்கிறத அப்படியே பண்ணிக்கிறேன். இங்க இருக்கிற மீன் அப்படியே நம்ம வயலுக்குள்ள போகணும். எனக்கு நம்ம மனுஷங்க களை எடுக்கிற மாதிரி அப்படியே ஒரு சுத்திட்டு எல்லா பக்கம் சுத்திட்டு அடையிறதுக்கு இங்க வந்துடணும். இந்த ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம இந்த மீன் பண்ணையை வச்சிருக்கிறோம். அதாவது வீடு மேனேஜ்மெண்ட்டுக்காக வச்சுக்கங்களேன். என்னோட பண்ணையில இருந்து எந்த கழிவும் வெளியே போகாது, இடுபொருள் எதுவும் உள்ள வராது. என்னோட கழிவை வச்சு நான் என்னோட பண்ணைக்கு தேவையான உரத்தை நான் தயார் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் காஸ்ட் அப்படிங்கிறது, கெமிக்கல் அப்படிங்கிறது எனக்கு ஜீரோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் நம்ம இயற்கையில் தயாரிக்கக்கூடிய பிளாங்க்டன் சொல்லுவாங்க. நம்ம மீன்களுக்கும் இயற்கை உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பிளாங்க்டனை வந்து நம்ம ஆரம்பித்தோம். இன்னும் அடுத்த தலைமுறையை நஞ்சில்லாத உணவு கொடுத்து ஒரு நோய் இல்லாத சமுதாயமாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்ம இந்த இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்தோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 28 வெரைட்டி இது வரைக்கும் நம்ம ஃபார்மில் ஒரு 8 ஏக்கரில் நம்ம இது வரைக்கும் பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம பண்ணியிருக்கோம். இதையே நம்ம மதிப்பு கூட்டி நம்மளே ரைஸ் மில் வச்சுருக்கோம். அதாவது கைக்குத்தல் அரிசி செய்யக்கூடிய ஒரு ஆலை நம்மளே அமைச்சிருக்கோம். நம்மளே வேக்காடு கொடுத்து நம்மளே அரைச்சு அரிசியாக கன்வெர்ட் பண்ணி நுகர்வோருக்கு கொடுக்கறதா நம்மளோட நோக்கம். பருக்கை இயற்கை அங்காடி அப்படிங்கிற பெயரில் நம்ம பொருள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 15 வகையான பாரம்பரிய அரிசிகள் இல்லாமல் அதிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு 60 வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம், எனக்கு வந்து நம்ம பருக்கை இயற்கை வேளாண் பண்ணையில் இருக்குங்க. இது வந்து பழனி மானூரில் இருக்குங்க. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் டாக்டர் ராஜேஷ்குமார், ப்ரொஃபஸர் டர்ன்டு நேச்சுரல் ஃபார்மருங்க. ஸோ நம்ம ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் டூயிங் பேடி வெரைட்டிஸுங்க. அதுவும் தட் டு ட்ரெடிஷ்னல் பேடி வெரைட்டிஸ். இதில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 28 வெரைட்டி இது வரைக்கும் நம்ம ஃபார்மில் ஒரு 8 ஏக்கரில் நம்ம இது வரைக்கும் பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு 80 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து மறுஉருவாக்கம் செஞ்சு பண்ணையில் நம்ம ஒரு விதை பொருளாக நம்ம சேமிச்சுட்டு வர்றோம். ஒரு கன்சர்வேட்டராகவும் பேரலாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது வருஷம் சம்பாப்பட்டத்தில் ஒரு 8 வெரைட்டி, கார்பட்டத்தில் ஒரு 6 வெரைட்டி, ஒரு புதுசாக வருஷம் ஒரு 3-4 வெரைட்டிகளை நம்ம புதுசாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு சம்பா அண்ட் கொட்டாரம் சம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வெரைட்டி நம்ம ஃபார்மில் புதுசாக கொண்டு வந்துருக்கிறோம். இது ஒரு 9 வருட பயணம்ங்க. ஸோ நம்ம பண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஏக்கரில் 8 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து மதிப்பு கூட்டுறதுக்கும் பண்ணியிருக்கோம், விதை சேகரிப்புக்கும் நம்ம சில ரகங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு 9 ஏக்கரில் என்னென்ன ரகங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வயலில் கருப்பு கவுனி பண்ணியிருக்கோம். நாட்டு கருப்பு கவுனி, அதோட வயது கிட்டத்தட்ட 165 நாளுங்க. ஸோ அடுத்தது அதே மாதிரி அதை பேரலாக நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம், மாப்பிள்ளை சம்பா பண்ணியிருக்கோம். மாப்பிள்ளை சம்பாவோட வயது உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 6 மாதத்து பயிருங்க. ஒரு 170 நாள்லேருந்து 180 நாளுக்கு அது அறுவடைக்கு தயாராகிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிளகு சம்பா 135லேருந்து 140 நாளுக்கு இருக்கக்கூடிய வயது இருக்கக்கூடிய ஒரு ரகம். அடுத்தது சிவன் சம்பா, இந்த பெல்ட் எல்லாமே சிவன் சம்பாங்க. சிவன் சம்பா கிட்டத்தட்ட 120 நாள் ஆல்மோஸ்ட் விளைஞ்சு அடுத்து ஃபர்ஸ்ட் கிராப் நான் நெக்ஸ்ட் இன்னொரு 10 டேஸ் 15 டேஸில் நம்ம இதை அறுத்தரலாம். அதை தாண்டி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் எல்லாமே நான் கொட்டாரம் சம்பான்னு ஒரு வெரைட்டி போட்டிருக்கேன். அந்த கொட்டாரம் சம்பா உடல் இளைப்பதற்காக இன்னைக்கு வந்து வெயிட் லாஸ் மிக்ஸ் நம்ம ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பிரதான ரா மெட்டீரியலே இதுதானுங்க, அதாவது இந்த கொட்டாரம் சம்பா தான். ஸோ மேலே திட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஆத்தூர் கிச்சடி சம்பா, தங்க சம்பா அண்ட் தூயமல்லி போட்டிருக்கோம். இதில் ஆத்தூர் கிச்சடி சம்பாவும் தங்க சம்பாவும் விதை நெல் சேகரிப்புக்காக நம்ம அதை போட்டிருக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய 8 ரகங்களுமே இந்த இதில் வந்து அறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி மில்லிங் பண்ணி பருக்கை இயற்கை அங்காடிங்கிற பெயரில் அரிசியாகவும் புட்டுமாவு, சத்துமாவு, இன்ன பிற பொருட்களாகவும் கிட்டத்தட்ட ஒரு 60 வகையான பொருட்கள் நம்ம இதிலிருந்து தயாரித்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். வடகம் முதற்கொண்டு கொடுத்துட்ருக்குறோங்க. இது நம்ம பாரம்பரிய நெல் ரகமான இந்த கருப்பு கவுனி. இது கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கரில் நம்ம இந்த வருஷம் 2.5 ஏக்கரில் பயிர் பண்ணியிருக்கோம். இது பால் பிடிச்சிட்டு இருக்கிற ஸ்டேஜுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் கருப்பு கவுனியோட பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீரிழிவு, கேன்சரு, டைப் 2 டயபெட்டிஸ், செரிமான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த பாரம்பரிய நெல் ரகத்தை எல்லாருமே நுகர ஆரம்பித்த ஒரு ஸ்டேஜுங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8 வகையான வேல்யூடேஷன் பண்ணுறோம். இதில் என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனியில் மட்டும் கஞ்சி மிக்ஸ் பண்ணுறோம், ரவை பண்ணுறோம், வடகம் பண்ணுறோம், புட்டு மாவு பண்ணுறோம், சத்து மாவு பண்ணுறோம், தோசை மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 வகையான இது பண்ணுறோம், வேல்யூடேஷன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பர்டிகுலர் கருப்பு கவுனியை மட்டும் வச்சு. ஸோ மேபி இன்னொரு 1 வார காலத்தில் ஒன்று அப்படியே 10 நாள் கேப்பில் நம்ம அறுக்க ஆரம்பிச்சிடலாம். இதையே நம்ம மதிப்பு கூட்டி நம்மளே ரைஸ் மில் வச்சுருக்கோம். அதாவது கைக்குத்தல் அரிசி செய்யக்கூடிய ஒரு ஆலை நம்மளே அமைச்சிருக்கோம். ஸோ அந்த ஆலையின் மூலமாக வரக்கூடிய பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாவது மினிமம் ஸ்டாக் வச்சு அந்த ஸ்டாக்லேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம மில்லுலேயே அரைச்சி நம்மளே வேக்காடு கொடுத்து நம்மளே அரைச்சி நம்ம வந்து அரிசியாக கன்வெர்ட் பண்ணி நுகர்வோருக்கு கொடுக்குறதா நம்மளோட நோக்கம். ஸோ நம்மளோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
என்ன சொல்லணும் அப்படின்னா சாயில் டு சலைவா, அதாவது மண்ணிலிருந்து தட்டு வரைக்கும் எல்லாம் நம்மளுது தான். ஸோ எங்கேயுமே வெளியில் எதுவும் சோர்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே என்னோட மனைவியின் துணை கொண்டு அந்த மதிப்பு கூட்டுதலோட மகத்துவத்தை பற்றியெல்லாம் நிறைய அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நிறைய கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி ஸோ அவங்க வந்து இதை எடுத்துகிட்டு போனதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்ததெல்லாம் அவங்க தான். நான் வந்து மோகனப்பிரியாங்க. முதல்ல வந்து பொறியியல் கல்லூரியில் வந்து பேராசிரியராக பணி செஞ்சுட்டு இருந்தேனுங்க. பாரம்பரிய அரிசியை வந்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது வந்து மக்களிடையில் வந்து அதோட அவேர்னஸ் கம்மியாக இருந்ததா முதல்ல. இப்போ ஒரு சில வருட காலமாக வந்து அதோட அவேர்னஸ் வந்து அதை மக்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் வந்து ஒரு சில டைமில் வந்து அதை எப்படி உபயோகிக்கணும், யூசேஜ் வந்து எப்படி நம்ம டேபிள் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு குக்கிங் வந்து செய்ய தெரியாமல் இருந்தது. ஸோ எளிமையாக அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வேல்யூ அடிஷன் ட்ரை பண்ணோம். ஆரம்பத்தில் வந்து வெறும் கஞ்சி மாவு மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதிலிருந்து குறிப்பிட்ட அரிசி வகைகளை கொண்டு சத்து மாவு வகையாகவும் புட்டு மாவாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன் வேண்டும் இயற்கை வேளாண்மை? பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியே ஏன் இயற்கை வேளாண்மை வேணும். ஸோ என்னோடய பண்ணையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கழிவுகளின் மேலாண்மை தான் இயற்கை வேளாண்மை சொல்லுவேன். என்னோடய பண்ணையிலேருந்து எந்த கழிவும் வெளியே போகாது, என்னோடய பண்ணையிலேருந்து இடுபொருள் எதுவும் உள்ளே வராது. என்னோடய கழிவை வச்சு நான் என்னோடய பண்ணைக்கு தேவையான உரத்தை நான் தயார் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணையில் கிட்டத்தட்ட ஒரு 4 எரும மாடுகள், ஒரு உம்பளாச்சேரி, 2 கெடேரி கன்று வச்சுருக்கிறனுங்க, ஒரு காங்காயம் வச்சுருக்கிறனுங்க. நான் தனித்தனியாக பஞ்சகாவியம் பண்ணுவேன். அதாவது நாட்டு மாட்டிலன்னு சொல்லி தனியாக பஞ்சகாவியம் பண்ணுவேன். அதே மாதிரி எரும மாட்டிலன்னு சொல்லி நம்ம தனியாக தொட்டி கட்டி கனஜீவாமிர்தமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நான் ஏன் வந்து பர்டிகுலராக எருமையை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா பொதுவாக நெல்மணிகளுக்கு இல்லை நெற்கதிர்களுக்கு நம்ம இதை ஒரு ஊட்டமாக கொடுக்கும்போது எனக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. ஸோ அதனால் இதிலேருந்து 2 பெனிஃபிட் எனக்கு கிடைக்குதுங்க. ஸோ நாட்டு மாடுகள் வச்சுருக்கும்போது ஒன்று அதிலிருந்து பால் திறமை கம்மியாக இருக்கிறனால நம்ம பொதுவாகவே நாட்டு மாட்டில் நம்ம பாலே கறக்கிறது இல்லைங்க, கண்ணுக்குட்டிகளுக்கு தான் நம்ம பொதுவாகவே விட்டுறோம். ஸோ இதிலேருந்து வரக்கூடிய எனக்கு இன்னொரு வருமானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலும் கறந்துக்குவோம். நாங்கள் அதிலேருந்து பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம் இந்த மாதிரி இடுபொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எருமைகள்லேருந்து நம்ம தயாரிக்க ஆரம்பித்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் நாட்டு மாடு வச்சு தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது வேணும், இதுவும் பேரலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் கிட்டத்தட்ட ஒரு 12,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு தொட்டியை நம்ம கட்டுறோம். என்ன தொட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஜீவாமிர்த தொட்டி. எனக்கு உரக்கிடங்கு அப்படின்னு கூட சொல்லலாம், என்னோட உரக்கிடங்குன்னு கூட சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு தொட்டி நம்ம கட்டியிருக்கோம். ஸோ இதில் நம்ம எருமையோட சாணம், அதுக்கு நிகரான ஒரு மூத்திரம் கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை, இந்த 12,000 லிட்டர் கொள்ளளவு உள்ள இந்த கனஜீவாமிர்த தொட்டிக்கு உண்டான சர்க்கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250லேருந்து ஒரு 300 கிலோ வரைக்கும் நான் சர்க்கரை கொடுப்பேனுங்க. பழனியில் இல்லாட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்தில் எனக்கு பழக்கழிவுகள் கிடச்சிது அப்படின்னா அதை கொண்டு வந்து கொடுப்பேன். ப்ளஸ் அரைச்ச மாவு டைப்பில் இருக்கிற அரைச்ச பாசி பயிர் போடுவனுங்க. அதே மாதிரி முளைக்கட்டிய உளுந்த மாவு ஆட்டி ஊற்றுவோம். அதே மாதிரி முளைக்கட்டிய பாசி பருப்பு மாவு ஊற்றுவோம். அதே மாதிரி முளைக்கட்டிய தட்டைப்பயிறு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே உள்ளே போட்டு நல்லா என்ரிச் ஆகி ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தொட்டி வச்சுருக்கிறோம். இந்த தொட்டியில் ஒரு அவுட்லெட் இருக்குது. அந்த அவுட்லெட்டை எடுத்து நான் கால்வாயில் போட்டுருவணுங்க. தண்ணி போகிற கால்வாயில் நம்ம போட்டுருவோம். ஸோ அந்த கால்வாயில் போகக்கூடிய தண்ணி என்னோட இதுகளுக்கு எல்லாத்துக்கும் பாயறதுனால எனக்கு ஏகமாக ஊட்டம் கிடைக்கும். ஸோ இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக 0 இன்புட், அதாவது ஃபெர்டிலைசர் காஸ்ட் அப்படிங்கிறது, கெமிக்கல் அப்படிங்கிறது எனக்கு 0ங்க. ஸோ என்பிகே, அதாவது நைட்ரஜன், பொட்டாஷ் அண்ட் இது 3மே என்பிகே, அந்த பாஸ்பரஸ், இந்த 3மே எனக்கு சமநிலையில் கிடைக்குதுங்க. ஸோ என்பிகே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நைட்ரஜன் வந்து உங்களுக்கு இலையை வந்து இலைவெளியில் கொடுக்கும்போதோ இல்லை மற்றபடி இந்த ஃபோட்டோசிந்தசிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ பாஸ்பரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சிக்காக ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். அதே மாதிரி கே வந்து பொட்டாஸ் என்ன பண்ணும், பொதுவாக அடுத்தது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா காய் பிடிப்புக்கும் அதே மாதிரி இந்த நெல்மணிகளை வந்து பால் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஸோ இந்த 3மே இதில் அவைலபிளாக இருக்குது. என்பிகேல என்ரிச்டு ஃபெர்மெண்டட் கனஜீவாமிர்தம், ஜீவாமிர்தத்தில் அந்த 3மே தயார் நிலையில் இருக்கிறதுனால என்னோட தோட்டத்தில் வந்து கெமிக்கல் ஃப்ரீ கல்டிவேஷன் என்னால் பண்ண முடியும். ஸோ மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சல்ஃபரு, பொட்டாசியம், அடுத்தது கால்சியம், மெக்னீஷியம், மாங்கனீஸு எல்லாமே இதில் இருக்குது. எம்என் எல்லா மைக்ரோ நியூட்ரிஷன்ஸும் இதில் ஆப்வியஸ்லி என்ரிச் ஆகும்போது அந்த ஃபர்மெண்டேஷனில் அந்த விஷயங்களும் நடக்கும். இதை தாண்டி நான் யோசிக்கணும் அப்படின்னா மேலே ஒரு கூடாரம் போட்டேன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டையும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா இதிலேருந்து ஒரு பாதியை தடுத்து மேலே நான் ஒரு கூம்பு வச்சேன் அப்படின்னா எனக்கு தேவையான கேஸை நான் இங்கேயே உற்பத்தி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த தொட்டியின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எனக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. காய்பிடிப்புக்கு இல்லாட்டி நெல்மணிகள் வந்து தேரைனா அந்த கருக்காய் இல்லாமல் வளர்கிறதுக்கு எனக்கு பெரிய ஒரு ஒரு உந்து சக்தியாக இருக்குது. அதே மாதிரி என்னோட மண் வளத்தை நல்லா பார்த்துக்குது. அதாவது மண்ணில் இருக்கிற அந்த க்ரம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, மண்ணோட கனிம வளம் அதிகரிக்கிறது ஒரு பக்கம், அந்த க்ரம் ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு எப்பவுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ரூட் ஃபீடிங்கில் நடக்கிறதுனால ரூட்டோட டென்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும், தண்ணி பிடிப்புத்தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இதில் நடக்கக்கூடிய நன்மைகள். கிட்டத்தட்ட ஒரு 9 வருடமாக நம்ம இதை பண்ணுறதுனால ஸோ நம்மளோட மண் வளம் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பாரம்பரிய நெல் ரகங்களில் நம்ம நிறைய அவுட்புட் எடுக்க ஆரம்பித்த காலத்திலேருந்து கடைசி வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தசாலியை கிட்டத்தட்ட 1 ஏக்கரில் நம்ம பயிர் பண்ணி 4 ஏக்கர் ப்ளஸ், அதாவது 4 டன் ப்ளஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுக்காக தமிழக அரசு வந்து நம்மளை அங்கீகரித்து ரத்தசாலி ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு அடைமொழியும் கொடுத்து நம்மளுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு வரவேற்பு கொடுத்து நம்மளை ஒரு சர்டிஃபிகேட் பண்ணி நம்மளை அங்க விவசாயி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமும் நம்ம தமிழக அரசாங்கம் கடந்த வருடம் எங்களுக்கு கொடுத்தது. மாநில அளவில் இந்த விழா நடந்ததுனால எங்களுக்கு ஒரு பெரிய சிறப்புங்க. இயற்கை விவசாயத்துக்கு உண்டான மரியாதை அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா பக்கமுமே ஒரு பரவலாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம மண்ணை நேசித்தோம் அப்படின்னா மண் திரும்ப நம்மளை கண்டிப்பாக நேசிக்குங்க. இந்த வருஷம் தில்லைநாயகம் சொல்லிட்டு ஒரு நெல் ரகத்தை வந்து நம்ம சேகரித்து வச்சுருக்கிறோம். அந்த நெல் ரகம் வந்து உலகத்திலேயே இருக்கக்கூடிய நெல் ரகங்களில், அதுவும் பர்டிகுலராக பாரம்பரிய நெல் ரகங்களில் அதிக புரோட்டீன் இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தில்லைநாயகன் ஒரு ரகம் இருக்குது. ஸோ அந்த ரகத்தை இந்த வருஷம் தேர்ந்தெடுத்து நம்ம அதை அதிக நிலத்தில் அதை பயிரிட்டு அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அதுக்கான தேடல் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கான வேலையும் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு ரகத்தையும் எடுத்தோன்னா நாங்கள் சிம்பிளாக பண்ணிட மாட்டோமுங்க. அதுக்கான ஆராய்ச்சி, அதுக்கான நிலைப்பாடு, அது சாப்பிட்டா அதோட பலன் என்ன, அதை பலன் அடைஞ்சவங்களோட வாய்மொழியில் நம்ம கேட்டுட்டு அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாரம்பரிய நெல் ரகத்தவே நம்ம வந்து பயிர் கொண்டு வருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தில்லைநாயகம் வந்து ஒரு பெரிய புரட்சி உண்டு பண்ணுதுன்னு சொன்னாங்க. இருக்கிறதுலேயே வந்து 2 உலகத்திலே 2 ரைஸ் தான் வந்து அதிக புரோட்டீன் இருக்கக்கூடியது. அதில் ஒன்று தில்லைநாயகம், இன்னொன்று வந்து வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மலை நெல் அப்படின்னாங்க. அது இன்னும் புழக்கத்துக்கு வரல. பட் தில்லைநாயகம் இன்னைக்கு புழக்கத்தில் வந்துருச்சு. சூன் பருக்கை இருக்கையங்காடி அதையும் ஒரு 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 அரிசியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி இதில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வே ப்ரோட்டீன் இல்லாட்டி ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நிறைய தேடு பொருளாக இருக்குது எல்லாத்துக்கிட்டையும். ஸோ அதை வந்து தேடணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து இப்போ தில்லைநாயகத்தில் அரிசி, தில்லைநாயகத்தில் இட்லி அரிசி, தில்லைநாயகத்தில் சாப்பாட்டு அரிசி, தில்லைநாயகத்தில் மிக்ஸு, அதே மாதிரி தில்லைநாயகத்தில் இது பண்ணலாம், அதாவது கஞ்சி மிக்ஸு, என்னென்ன இதில் பண்ண முடியுமோ எல்லாமே வேல்யூவேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அது வேலை பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி ரசகடம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இலுப்பைப்பு போன வருஷம் நம்ம பண்ணிட்டோம். ஸோ அந்த அரிசியை வச்சு தான் இந்த வருஷம் ஒரு 3-4 பெரிய வியாதிகளுக்கு நம்ம வந்து மருந்தாக கொடுத்துருக்கோம். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிஜிட்டல் யுகத்தில் குழந்தைகள் வளர்கிறதுனால நிறைய என்ன சொல்கிறது மறதி அதிகமாகுது. இன்னொன்று பிரெயின் டேமேஜ் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதையெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 வகையான அரிசிகள் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசகடம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இலுப்பைப்பு. இந்த 2மே பச்சரிசி ஃபார்மேட்டில் கஞ்சி மிக்ஸாகவும் சத்துமாவாகவும் செஞ்சு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதுவுமே ட்ரையல் அண்ட் எரரில் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட்டே செஞ்சு கொடுக்குறோங்க. சார், இப்போ உங்கள் தோட்டத்தில் இருக்கிற எல்லா நெல் ரகங்களுமே வந்து பாரம்பரிய ரகங்களாக இருக்குது. இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு ரைட்டுங்க. ஸோ பொதுவாக நாங்களும் விவசாயம், செயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் 10 வருஷமாகவே நம்ம இயற்கைக்கு மாறி ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. ஏன் பர்டிகுலராக இது வந்து நெல் விளைஞ்ச ஒரு பூமிங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், கிட்டத்தட்ட 5000 அன்றைக்கி போடும்போது ஏக்கருக்கு 4 டன் 5 டன்லாம் எடுத்துருக்கிறேன்டா. ஆரம்ப காலத்தில் அது நல்லா வந்துச்சு. அப்புறம் படிப்படியாக மகசூல் குறைஞ்சது. அகெயின் வேறு ரகம் வந்துச்சு. ஸோ அதில் படிப்படியாக மகசூல் குறைஞ்சிட்டே வரும். இப்படி தான் எங்களோட விவசாயம் போச்சு. ஸோ அன்னைக்கு வந்து கடைசி ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த 3 வருடம் 4 வருடம் அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ், மரபணு மாற்றிய அந்த நெல் ரகங்களை நம்ம பயிரிடும்போது முதல் ரகம் முதல் தரம் நல்லா வரும். அடுத்தடுத்த வருஷம் அது வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ இதனால் எங்கள் அப்பா சந்திச்ச இழப்புகள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. வயலெல்லாம் கொஞ்சம் எல்லாம் வித்தெல்லாம் கடனை கட்டுற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த விவசாயத்தை வேறு கோணத்தில் அணுகலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நம்மாழ்வாரோட கோட்பாடுகளெல்லாம் நான் கேட்கறதுக்கு நேர்ந்ததுங்க. அந்த நம்மாழ்வாரோட கோட்பாடுகள்லாம் கேட்கும்போது ஏன் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணக்கூடாது, இன்றைக்கி நம்மளும் நஞ்சு தின்னுட்டு இருக்கிறோம், எல்லாத்துக்கும் நஞ்சையும் கொடுக்குறோம், இதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு ரொம்ப நாளாகவே என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருந்தது. ஸோ அதுக்கு விடை தேடும் போது தான் அப்போ சுபாஷ் பாலேகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் எல்லாம் எப்படி சாத்தியம், ஸோ இதெல்லாம் எப்படி பண்ண முடியும். அப்போ இந்த ஒற்றை வைக்கோல் புரட்சியெல்லாம் நம்ம புக்கெல்லாம் நம்ம கண்ணில் படுதுங்க. 2012 இதோட பயணம் ஒரு 15 வரைக்கும் இந்த ஒரு 3-4 வருடம் இந்த பயணத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு நிறைய சிந்தனைகள் பண்ண ஆரம்பித்தோம். சரி, முத நம்ம ஆரம்பிப்போம், இயற்கையில் எந்த ஒரு இதுவும் கொடுக்காம முதல்ல நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த வருடம் எனக்கு ஒரு பெரிய இழப்புங்க. அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் பாரம்பரிய நெல் ரகங்கள், நெல் ஜெயராமனோட இயக்கம் வந்து அத்தனையை மீட்டெடுத்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்களே, ஏன் நம்ம ஒரு பாரம்பரிய நெல் ரகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2017
வி ஸ்டார்டடுங்க. ஒரு 15 சென்டில் 15லேருந்து ஒரு 20 சென்ட் இருக்கும். கருப்பு கவுனி முத நம்ம பண்ண ஆரம்பித்தோம். எல்லாரும் கேட்டாங்க, இது என்ன ரகம், இது என்னது தட்டையாட்ட வருது, இவ்வளோ பெரிய இதெல்லாம் வருது, இதெல்லாம் சாத்தியமா அப்படியான்னாங்க. சாத்தியமா இல்லையான்னு தெரியாது, முதல்ல நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருந்தால் நம்ம சாப்பிடுவோம், இன்னும் 4 பேர்த்துக்கு கொடுப்போம், எச்சா போட்டால் 4 பேர்த்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் பை 2017. ஸோ அதோட அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கும் நிறைய ஃபேமிலி லெவல்லையும் சரி, நம்ம சுற்றுப்புறத்துலையும் சரி, நிறைய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்ததுனால தான் நம்ம இதை தேட ஆரம்பித்தோம். இன்றைக்கி இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டுருவாக்கம் பண்ணதில் நெல் ஜெயராமனோட இயக்கம் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இயற்கை தாயை பராமரிக்கிறதுல அவங்களுக்கு இருக்கிற பங்கு வேறு யாருக்குமே கிடையாதுங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்தால் முத நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் வாங்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பித்தோம். ஈவன் கருங்குருவையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஒரு அபரிவிதமான விளைச்சலை கொடுத்தது ஒரு காலத்தில், இந்த ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி தான். ஸோ இதை மதிப்பு கூட்டி நம்ம குடும்ப லெவலில் சாப்பிட ஆரம்பித்தோம். அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்க ஆரம்பித்தோம். ஸோ அப்போது இது ரிசல்ட் நல்லா இருக்கும்போது ஏன் நம்ம மட்டும் இதை சாப்பிட்ணும்? அப்போ 1 ஏக்கரில் பண்ணலாம், ஏதோ வெள்ளை அரிசி பண்ணலாம் அப்படின்னு தூயமல்லி பண்ணேன். இந்த 2 வயலில் தான் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 26 மூட்டை ஆச்சுங்க எனக்கு, 60 கிலோ மூட்டை. ஸோ அதோட அபரிவிதமான வளர்ச்சியை பார்த்தோன்னா ஏன் இத்தனை ஏக்கரையும் பண்ணக்கூடாது? ஒரு 9-10 ஏக்கர் ஏன் நம்ம செய்யக்கூடாது? மீதி இருக்கக்கூடாதுல ஏன் நம்ம இந்த நெல்லை மாற்றி எல்லாத்துக்கும் கொடுத்து ஏன் கஷ்டப்படுத்தணும்? அவங்களே முடிஞ்சால் இதை நம்மளே விற்கணும். ஸோ இந்த போக்கெல்லாம் போயிட்டு இருக்கப்போ 2019 இந்த கொரோனா பீரியடில் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை வருது. எல்லாம் விளைவிச்சாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 9 ஏக்கர்லையும் விளைவிச்சாச்சு. ஒரு 19 டன் என் கையில் இருக்குது. சாதாரண நெல்லுங்க, அம்மன் பொன்னின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி அதை வாங்குறதுக்கு யாருமே இல்லை, ரோட்டில் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற எல்லா விவசாயிகளுமே ரோட்டில் தான் போட்டிருக்காங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 50-60 டன் இருக்கும் இந்த ஏரியாவில். ஸோ ஒரு ரைஸ் மில்காரர் வர்றாரு, விலை வைக்கிறாரு. அந்த விலை சொற்ப விலைங்க. சொல்லப்போனால் 12 ரூபா அன்றைக்கி. ஒரு கிலோவோட நெல்லோட விலை வெறும் 12 ரூபா. யோசிச்சு பாருங்கள், கட்டுப்படியாகவே இல்லை. அப்படியே அதை கொடுத்து போட்டு இனி நம்ம ஆரம்பித்தால் பாரம்பரிய நெல் ரகங்கள் தான் பண்ணணும். பாரம்பரிய நெல் ரகங்களை நம்மளே மதிப்பு கூட்டி அரிசியாகவோ மற்ற என்ன பொருளாகவோ நம்ம தான் கொடுக்கணும் முடிவு பண்ணி தான் 2019 முழு நேர விவசாயியாக நம்ம இறங்க ஆரம்பித்தோம். ஓகேங்க சார். இதில் எல்லாமே இந்த 9 ஏக்கர்லேயும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இதில் தண்ணீர் பாய்ச்சறதெல்லாம் எப்படி திட்டமிட்டு பண்ணுறீங்க? 8 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி, அதாவது குறைந்த நாட்களுடையதை முன்னாடி நடணும், பின்னாடி இருக்கக்கூடியதை அதிக நாட்கள் இருக்கிறத பின்னாடி நடுவோம். முன்னாடி இருக்கிறதுக்கு வாக்கியா தனியாக போயிட்டு இருக்குங்க எல்லாத்துக்குமே. நான் 2 பார்டரா இல்லாட்டி 3 பார்டரா, இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்டர், நடு பார்டர், இது இந்த பார்டருங்க. இந்த 3 பார்டர்லையுமே தனித்தனி வாக்கியால் வச்சுருக்கேனுங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1, அடுத்த பார்டருக்கு 1, அடுத்த பார்டருக்கு 1, இந்த மாதிரி ஒரு 3 வாக்கியல் வச்சுருப்பேன். நீங்கள் மெயின் வாக்கியல்னு சொல்லலாம், இல்லை என்னோட கிளை வாக்கியல்னு கூட சொல்லலாம். மெயின் வாக்கியல் எனக்கு அங்கே இருக்குதுங்க. கிளை வாக்கியல் அப்படின்னா என்னோட கிளை இது தான். இந்த கிளையில் இந்த இடத்துல நிறுத்தியாச்சு அப்படின்னா இந்த பக்கம் பாயாதுன்னு அர்த்தம், நின்று போயிருன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா டோட்டலாக இது காய ஆரம்பிச்சிடும். நான் அந்த ஓரத்துலேயே மிஷினை விட்டு எடுத்துகிட்டு உள்ளே அறுத்து எல்லாம் பண்ணிக்கணுங்க. எனக்கு இதே மாதிரி இந்த ரகங்கள் நான் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன்னா முதல்ல அந்த மடையை அடைப்பணுங்க. அப்போ இந்த பெல்ட் ஃபுல்லாமே நான் அறுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் இதை ஒரு 15 நாளைக்கு நம்ம நிறுத்தி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு காய்ச்சலும் பாய்ச்சலும் இருக்கிறதுக்கே சரியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதுனால தான் இதை நான் ஒரு பெரிய வாக்கியாலாம் 3 ட்ரென்ச் பார் எடுத்திருக்கேனுங்க. இங்கே ஒன்று எடுத்திருக்கேன், அதே மாதிரி அங்கே ஒன்று எடுத்திருக்கேன், அந்த கார்னர்லேயும் ஒன்று எடுத்திருப்பேன் எப்போவுமே. ஸோ என்ன ஆகும்னா எனக்கு இதில் அறுக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா டோட்டலாகவே அந்த பிளாக்கை நிறுத்திட்டு அந்த இதில் இது போட்டு கொண்டு போயிடுவேன். அந்த பக்கம் மட்டும்தான் பாஞ்சிட்டு இருக்கும். பெருசாக இதுவும் அறுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் அது பால் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு தாண்டியே வந்துடும். ஸோ அதனால் இதில் ஒரு பெரிய இடர்பாடு இருக்காதுங்க. அப்படி தேவை என்றால் காயுது அப்படின்னா ஒரு காய்ச்சலை கொடுத்து நல்ல ஒரு தண்ணி கட்டி, கடைசி தண்ணி 2 தண்ணி கட்டி, உயிர் தண்ணி கட்டி நம்ம அறுத்துடலாமுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இங்கே 120 நாள்லேருந்து 150 நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய விதவிதமான பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம அறுவடை பண்ணி எடுக்க முடியுங்க. சரிங்க. இதில் உரங்கள் அப்படின்னு இப்போ எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்க? அந்த பஞ்சகவியா இங்கேருந்தே பண்ணிடுறீங்க, வேறு ஏதாவது உரங்கள் கொடுக்குறீங்களா? இது உரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரொட்டேஷன் பேசிஸில் தான் கிராப் எப்பவுமே பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம பசுந்தாள் உரம், அடி உரம். எனக்கு அடி உரம் அப்படின்னாலே சனப்பை, தக்கப்பூடு அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு மடக்கி 45 நாளில் உழுதுருவேன். அது எனக்கு பிடிச்சிட்டு கிடக்கும், அதுதான் எனக்கு அடி உரம். ஸோ அதை தாண்டி நட்டு 20 நாளில் ஒரு மீன் அமிலம் கொடுப்பணுங்க. அதை தாண்டி மறுபடியும் 25 நாளில் 20 நாள் இல்லாட்டி ஒரு 25 நாள், மேபி ஒரு 50 நாளுன்னு வச்சுக்கங்களேன் கணக்கு. 50வது நாளில் பஞ்சகாவியம் இளவெளி தெளிப்பில் ஒன்று கொடுத்துருவேன். அதாவது எனக்கு பச்சை பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ஒரு சில ரகங்கள் அந்த வெள்ளையடிச்ச மாதிரியே இருக்கும், ஆனால் ஒரு சில ரகங்கள் ரொம்ப பச்சையாக இருக்கும். காமனாக ஒரு ஃபுல்லாக ஒரு இது கொடுத்துருவணுங்க, பஞ்சகாவியம் கொடுத்துருவேன். 3வது கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 20 நாள்லேயே 70 நாளைக்குள்ளே எல்லாம் முடிச்சிருவணுங்க. 3வது இது பார்த்தீங்க அப்படின்னா மீன் அமிலமே மறுபடியும் ஒரு டோஸ் கொடுப்பேன். ஏன்னா என்கிட்ட சொன்ன மாதிரி நான் மீன் கழிவுகளை வச்சு நானே தயாரிக்கக்கூடிய அளவில் தான் நான் மீன் பண்ண போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1 ஏக்கரில் எனக்கு மீன் பண்ண இருக்குது. ஸோ அதுலேருந்து வர கழிவுகள் எடுத்து நான் மீன் அமிலம் தயாரிச்சுக்கிறதுனால எனக்கு அது இவ்வளோ தான் கொடுக்கணும், அவ்வளோதான் கொடுக்கணும்னு கஞ்சத்தனமே படுறது கிடையாதுங்க. சர்ப்ளஸாகவே கொடுத்துருவேன். ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு தேவையான விஷயங்கள் இதுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படியே 70 நாள் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். அந்த 70 நாள் கேப்லேயே 30-35 நாளில்
ஒரு தண்ணியில் இதில் கொடுத்துருவேன், ஜீவாமிர்தம் கொடுத்துருவேன். கிட்டத்தட்ட 75 நாள் 80 நாள் மறுபடியும் ஒரு டோஸ், ஒரு 85 நாள் 90 நாள் அந்த பால் பிடிக்கிற ஸ்டேஜில் இன்னொரு ஜீவாமிர்தம் கொடுக்கலாம். மீண்டும் எக்ஸஸாக இருக்கும் பட்சத்தில் அந்த நீண்ட நாள் பயிர் இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் 120 நாளில் மறுபடியும் ஒரு டோஸ் கொடுப்பணுங்க, தனியாகவே வச்சு கொடுப்பேன். அதாவது இதெல்லாம் வாய்க்காலில் போகிறதுங்க, வாய்க்காலில் போகிற மாதிரி தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். டியூப்பை போட்டு ஓசை திறந்து விட்டோம்னா நேராக வாய்க்காலில் சொட்டு சொட்டாக விழுகிற மாதிரி விழுகும், டேரெக்டாக அது போயிடுங்க, போகிற மாதிரி தான் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் இடுபொருளை பொறுத்த வரைக்கும் இதுதான். பூச்சி விரட்டி, புகையிலை கரைசல் அந்த மாதிரி நான் ஈஸியாக பண்ணிக்கணுங்க. பூச்சி விரட்டிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே என் தோட்டத்தில் வச்சுருக்கிறேன். ஆடாதோட நொச்சி, ஆடுதுண்டாப்பாலை, அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அந்த பூங்கன், இழுப்பை, இதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நான் வச்சுருக்கேன். பிரண்டை, நொச்சி, கருநொச்சி, செந்நொச்சி, இது எல்லாமே வச்சுருக்கிறேன். ஸோ இதை போட்டு நானே மூத்திரத்தை வச்சு தயாரிச்சுக்குவேன். அந்த ஹியூமிடிட்டி இருக்கணும்னா அந்த சாணக்குழியில் புதைச்சி வச்சு அதை எடுத்து ஒரு 10 நாள்லேருந்து 12 நாளில் நான் தெளிக்க ஆரம்பிச்சிருவேன். தேவை என்றால் புகையிலை கரைசலும் ஒரு தடவை கொடுப்பணுங்க. ஸோ பூச்சி விரட்டி எனக்கு இது வரைக்கும் இந்த வருடம் எனக்கு தேவைப்படலை, எந்த இடத்துலையுமே எனக்கு பூச்சி விரட்டி வரல. ஸோ இதில் மட்டும் ஒரு சில இடத்துல இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா சிவன் சம்பாவில் ஒரு சில இடத்துல மட்டும் இது விழுந்திருக்கு, ரொம்ப இடத்துல விழுகாதனால நமக்கு தெரியல, ஒன்றும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் இருக்குது, பெருசாக எனக்கு பாதிப்பு வரல. ஸோ பூச்சி விரட்டிங்கிறது இந்த வருடம் எனக்கு தேவைப்படவில்லை. இந்த போர்டு வச்சுருக்கிறது பார்த்துட்டு கேட்பாங்க, என்னங்க போர்டு வச்சுருக்கிறீங்க, யாருக்கு அது தெரியாதா அப்படின்ட்டு. இந்த போர்டு வச்சுருக்கிறது வந்து நம்மளோட பயன்பாட்டுக்காக இல்லைங்க, ஸோ வர்றவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. சரி, அப்படி யார் தான் இங்கே வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதாவது இந்த பண்ணை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இயற்கை வேளாண் பண்ணை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பழனி அப்படின்னாலே இந்த ராவே ப்ரோக்ராமுக்கு வருவாங்க. அதாவது ரூரல் ஒர்க் அக்ரிகல்ச்சர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த வேளாண்மை படிக்கக்கூடிய, வேளாண்மை கல்லூரிகளில் படிக்கக்கூடிய அந்த 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இது ஒரு 60 நாள் பயிற்சிங்க. அந்த பயிற்சியில் எல்லாரும் கலந்துக்கிட்டு அந்த விவசாயியை சந்திச்சோ இல்லை பல விவசாயிகளை சந்தித்து தன்னோட அனுபவத்தை வந்து ஃபீல்டு அனுபவத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணி அவங்க காலேஜில் ஸ்கோர் பண்ணணும். இது வந்து அங்கே நடக்கிற நடைமுறையில் இருக்கிறது. ஸோ பழனி அப்படின்னாலே நம்ம பண்ணைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ராவே ப்ரோக்ராம் அப்படின்னா ராஜேஷ் அண்ணனை போய் பாருங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. உடனே அங்கேருந்து பசங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதெல்லாம் பண்ணுறேன். ஸோ அவங்களோட புரிதலுக்காக தான் நிறைய இடத்துல நான் போர்டு அடித்து வச்சுருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று இது கருப்பு கோணின்னு தெரியணும், ஸோ ஏன் பண்ணியிருக்கணுங்கிறது தெரியணும், ஸோ நம்மளோட 0 பட்ஜெட்லேருந்து எப்படி நம்ம வந்து இந்த ஃபார்மிங்கை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது தெரியணும். கிட்டத்தட்ட இந்த வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கல்லூரியிலிருந்து நம்ம பண்ணைக்கு வந்திருந்தாங்க. அதாவது அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி, SRS அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டிடியூட்டு, அப்புறம் மதுரை அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட். இந்த 3 பேரும் வந்து கிட்டத்தட்ட இந்த கருப்பு கோணியில் அந்த மூல வயலெல்லாம் ஒரு அரை ஏக்கருக்கு அந்த பசங்களே எனக்கு நடவும் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பூச்சி விரட்டி தயாரிக்கிறது எப்படின்னு நான் வந்து வாய்மொழியாக சொல்லவும் அவங்க அதை டைரெக்டாகவே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மாதிரி செஞ்சே பார்த்துட்டாங்க. ஸோ இந்த கல்லூரி மாணவர்களுக்கு இது ஒரு கலனியாகவும் செயல்படுது. அதாவது இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பள்ளிக்கூடமாகவும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம விவசாயம் மட்டும் பண்ணுறது இல்லைங்க, ஸோ வர்றவங்களுக்கு அந்த நாலேஜை ஷேர் பண்ணுறது நம்மளோட வேலை தான். ஏன்னா நாலேஜ் ஒரு இடத்துல தங்குறதுக்காக கிடையாதுங்க, அது எல்லாத்துக்கும் பரவலாக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த ஃபார்மிங்கில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்த்தணும். ஸோ அடுத்த தலைமுறை கரெக்டான பசங்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதா இன்டென்ஷன். அந்த இன்டென்ஷனில் தான் இந்த மாதிரி ராவே ப்ரோக்ராமுக்குலாம் நம்ம பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ பொதுவாக நம்ம ஒரு அடுக்கு விவசாயம் பண்ணணும், அதாவது விவசாயி வந்து என்றைக்கும் ஒன்றையே நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாயியோட ஒரு எண்ணமாக இருக்குது. ஸோ அப்போ அடுக்கு விவசாயம்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எங்கிட்ட இந்த 1 ஏக்கரை எடுத்து இந்த 1 ஏக்கரில் நான் மீன் பண்ணை போட்டணுங்க. இந்த மீன் பண்ணை போட்டு இந்த வருடம் மீன் பண்ணை, அடுத்த வருடம் வந்து மேலடுக்கு போட்டு அதுக்கு மேலே கோழி, அதுக்கு மேலே ஆடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செயல்திறன் அப்படின்னு என்னென்னா, எதனால் இது போட்டேன் அப்படிங்கிற நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு காலத்தில் மேபி எதிர்காலத்தில் இன்னொரு 3-4 வருடத்துக்குள்ளே நான் செட் பண்ணிக்கிறத அப்படியே பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிற மீன் அப்படியே நம்ம வயலுக்குள்ளே போகணும். எனக்கு நம்ம மனுஷங்க களை எடுக்கிற மாதிரி அப்படியே ஒரு சுற்றிட்டு எல்லா பக்கம் சுற்றிட்டு அடையிறதுக்கு இங்கே வந்துடணும். இந்த ஒரு கான்செப்டில் தான் நம்ம இந்த மீன் பண்ணியே வச்சுருக்கிறோம். அதாவது வீடு மேனேஜ்மெண்ட்டுக்காகனு வச்சுக்கங்களேன், எதிர்காலத்தில் வீடு மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்த பண்ணையை நான் அமைச்சிருக்கேன். அதுலேயே பல அடுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட நடுவில் பில்லர்லாம் எடுத்து எல்லாம் போட்டிருக்கிறேனுங்க. இந்த வருடம் இல்லை, அடுத்த வருடம் அந்த பில்லருக்கு மேலே பீம் போட்டு, ஸோ அந்த பீம்லேருந்து மேலே வந்து கோழி, அதுக்கு மேலே ஆடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா ஒன்னோட கழிவு ஒன்று, இயற்கை வேளாண்மைங்கிறதே கழிவுகளின் மேலாண்மை தான் இயற்கை வேளாண்மை. ஸோ அப்போ அதை பண்ணணும் அப்படின்னா அது பண்ணணும். இதிலிருந்து வரக்கூடிய தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச் இன் அமோனியாங்க. ஸோ அப்போது இது வந்து நம்ம காட்டுக்கு பாயும் போது அமோனியம் தேவையான அளவுக்கு நமக்கு கிடச்சிரும். ஸோ என்பிகேல நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் அமோனியா வந்து தேவையான அளவுக்கு நமக்கு கிடைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வேர் வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். நான் எப்போவுமே ஒரு தண்ணி வந்து இதில் கட்டிடுவேனுங்க. அதாவது ஃபில்ட்ரு போட்டிருக்கேன், 2 பக்கம் ஃபில்ட்ரு போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃபில்டரை போட்டு ஒரு டோஸ் வந்து கடைசி தண்ணி இதை நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மீன் பண்ணையை போட்டிருக்கோம். இதில் இன்னொரு நோக்கமும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி என்னோடது விதை முதல் விற்பனை வரை நான் தான் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த மீன் வந்து நானே எடுத்து இந்த பார்த்திங்கன்னா பெரிய ரோடெல்லாம் இருக்குது. ஸோ அந்த பைபாஸில் கடையை போட்டு நம்மளே வந்து இந்த மீனை அறுத்து
சேல் பண்ணணும், இல்லாட்டி டைரெக்டாக பிடிச்சி மக்களுக்கு நுகர்வோர் கொண்டு போய் சேர்த்தணும். இதுலேருந்து வரக்கூடிய கழிவை அகெயின் நம்ம மீன் அமிலம் தயாரிக்கணும். ஸோ மீன் அமிலம் தயாரித்து இதை கழிவை நம்ம கழனிக்கு பயன்படுத்தணும். ஸோ இது ஒரு கான்செப்ட். இதில் தான் நம்ம ஒரு 3 அடுக்கான மீன்கள் விட்டுருக்கோம். அடி அடுக்கு, மேலடுக்கு, நடு அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் 3 வகையான மீன்களை நம்ம விட்டுருக்கோம். கட்லா, ரோகு, மிருகால், இந்த 3மே நம்ம விட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே 4 மாத காலங்கள் ஆச்சு. இன்னொரு 3 மாதம் இல்லாட்டி ஒரு 2 மாத காலத்தில் ஒரு 2 ஐட்டத்தை நம்ம பிடிக்கிற மாதிரி வந்துடும். அது ஆல்மோஸ்ட் 3/4 கிலோ அந்த ரேஞ்சுக்கு எல்லாம் வந்துருச்சுங்க. ஸோ இது எனக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதனால தான் நம்ம இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து வரக்கூடிய விஷயத்தையும் நம்ம பண்ணைக்கு பயன்படுத்தணும், இயற்கைக்கு கொண்டு வரணும், இயற்கையாக ஒரு இடுபொருள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இந்த பண்ணையவே போட்டிருக்கோங்க. சரிங்க சார். இது நீங்கள் இந்த பண்ணை ஓப்பனாக இருக்கிறதுனால வேறு எதுவும் பிரச்சனைகள் இல்லை? இருக்கு. ஸோ இந்த பண்ணை ஒரு திறந்த வெளி பண்ணையாக இருக்கிறதுனால இது மற்றவங்க பார்வைக்கு எப்படியோ என்னவோ தெரியல, கொக்குகள் மற்றபடி இயற்கை இடர்பாடுகள் இப்போ யாராவது ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு தூண்டில் போட்டு நின்றுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி மாதிரி அந்த பார்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த முறை அதுக்கு வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் மனசில் வச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா 24 மணி நேரம் இது காவல் இருக்க முடியுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் சாத்தியமற்ற ஒரு விஷயமா தெரியுது. ஸோ அதனால் அடுத்த வரை அதுக்கு ஏதோ ஒரு வேலி மாதிரி போட்டு நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது. இந்த கொக்கு விழுந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன சின்ன குஞ்சுகள் இப்போ மேக்ஸிமம் எல்லாம் பெருசாகிடுச்சு, அதனால் பிடிக்க முடியாதுங்க. கொஞ்சம் அந்த இளம் வயதில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் அந்த 15 நாள் 20 நாள் குஞ்சுகள்லாம் இருந்ததுன்னா உள்ளே பூந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கொக்கு, அந்த கருப்பு கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நாரை, செந்நாரை இல்லை அந்த கருநாரை உள்ளே பூந்ததுன்னா கிட்டத்தட்ட பண்ணையவே காலி பண்ணிடுங்க. ஸோ அதனால் அது மட்டும் புருகாமல் இருக்கிறதுக்கு இடையில ஒரு 2 குறுக்கு வெட்டு தோற்றத்தில் நம்ம வலை அமைச்சிருக்கிறோம். ஸோ அந்த வலையில் போய் அது சிக்கிக்கிச்சு அப்படின்னா அதனால் வர முடியாது. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2-3 கொக்குகள் நம்ம இதில் பிடியிலேருந்து சிக்கியிருக்கு. ஸோ திரும்ப அது ஒன்று செத்தே போச்சுங்க, மீது 2 எடுத்து விட்டோம் ஓடிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சில இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது. அதையும் நம்ம ஏதோ ஒரு வழியில் நமக்கு தெரிந்த ஒரு அறிவை வச்சு அதை ஏதோ ஒரு சால்வ் பண்ணிக்கிறது தானுங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் நம்ம இயற்கையில் தயாரிக்கக்கூடிய பிளாங்க்டன் சொல்லுவாங்க. நம்ம மீன்களுக்கும் இயற்கை உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பிளாங்க்டனை நம்ம ஆரம்பித்தோம். ஸோ இந்த பிளாங்க்டனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மில்லுலேருந்து வரக்கூடிய தவிடு, அதாவது தவிடை நம்ம அரைச்சிக்குவோம். அதுக்கு தனியாக மிஷின் வச்சுருக்கேன், பல்வரைஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த பல்வரைஸரில் தவிடு ஆக்கிடுவேனுங்க. தவிடு ஆக்குனதுக்கப்புறம் அந்த தவிடு எடுத்துகிட்டு இங்கே வச்சு சாணி ஒரு 15 கிலோ போடுறேன் அப்படின்னா தவிடு ஒரு 10 கிலோ போடுவேனுங்க. ஒரு 2 கிலோ நாட்டு சக்கரை போடுவேன், ஒரு 100 கிராம் ஈஸ்ட் போடுவேனுங்க. இந்த நாளோட கலவையும் சேர்த்து ஒரு 15 நாளைக்கு நம்ம இதை மூடி வச்சு கலக்கி விட்டு மூடி வச்சு பண்ணோம் அப்படின்னா என்ன ஆரம்பிச்சிடும்னா நொதிக்க ஆரம்பிச்சு ஃபெர்மெண்ட் ஆகி ஒரு என்ரிச்டு பிளாங்க்டனாக உருவாயிடும் ஒரு 15 நாளில். ஸோ இதுக்குமே நம்ம இந்த இடத்துல ஒரு அவுட்லெட் வச்சுருக்கோம். இந்த அவுட்லெட்டில் பைப்பை சொருகி எந்த இடத்துல அதிகமாக விடணுமோ அந்த இடத்துல நம்ம அதிகமாக விட்டுட்டு எங்கே குறைக்கணுமோ அங்கே நம்ம குறைச்சிக்கலாங்க. ஸோ இது கலக்கிறதுக்கான விஷயங்கள் ஒன்றும் இல்லைங்க. தொடர்ந்து ஒரு 4-5 நாளைக்கு நல்லா கலக்கி விட்டோம்னாலே போதும். ஸோ அது என்ரிச் ஆகிடும். ஸோ என்ரிச் ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம குளத்துக்கு விட்டுக்கலாம். அது ஒரு பெரிய மைக்ரோ நியூட்ரியன்ட் ஃபார் ஃபிஷ்ஷுங்க. ஸோ அப்போ ஓரளவுக்கு குளம் அந்த பச்சை கலரில் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அதுக்காக ரொம்ப பச்சை வந்துட்டாலும் பாசம் பிடிச்சிருச்சுனாலும் கஷ்டம். அதனால் சர்வைவல் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கு இன்னொரு பெரிய பூஸ்டர் தானுங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் பருக்கை இயற்கை அங்காடியோட ரைஸ் மில்லுங்க. ஒரு மினி செட்டப் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த ஏரியாவோட பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏக்கர் நமக்கு இருக்குதுங்க. இந்த 4 ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 295 தென்னை மரம் இருக்குது. அத்தனை தென்னை மரத்துக்கு நடுவுலையும் நம்ம ஊடுபயிர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வாழை, அதாவது பலாவில் ஒரு 7 வகையான பலா வச்சுருக்கேன். பழமரங்களில் ஒரு 15 வகையான பழமரங்கள் வச்சுருக்கேன். எனக்கு பூச்சி விரட்டிக்கு தேவையான அனைத்து சோர்ஸுமே நான் இங்கேருந்து எடுக்கிறேன். ஈவன் பிரண்டையிலேருந்து ஆடாதோடை, நொச்சி, கருநொச்சி, செந்நொச்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா துத்தி, ஆடுதீண்டாப்பாலை, இது எல்லாமே இதுக்குள்ளே தான் நான் எடுத்துக்கிறேன். இதை தாண்டி இந்த ஹியூமிடிட்டி அரெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு 15 வகையான மரங்கள் வச்சுருக்கேன். ஈவன் திருவோடு, அப்புறம் பார்த்திங்கன்னா தான்றி, சரக்கொன்றை, இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே ஹியூமிடிட்டி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு செட்டில் வச்சுருக்கோம். வேறு சந்தனம், வேம்பு, நீர்க்கடம்பு, இந்த மாதிரி மரங்களும் இடையில வச்சுருக்கோம். எலுமிச்சை கிட்டத்தட்ட ஒரு 20-25 வகையான எலுமிச்சை வச்சுருக்கோம். இந்த இடத்துல தான் நம்மளோட பருக்கை இயற்கை அங்காடியோட இந்த மினி ரைஸ் மில் இருக்குதுங்க. ஸோ நம்ம அங்கே பார்த்த எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு இங்கே வச்சு தான் நம்ம அவிச்சு அதை ஆவியில் வேக வச்சு அதை எடுத்துகிட்டு போய் களம் தனியாக போட்டிருக்கணுங்க. அந்த களத்தில் வேக வச்சு அந்த களத்தில் கொட்டி காய வச்சு எடுத்துகிட்டு நம்ம உரிச்சு, அரைச்சி கிடையாதுங்க, உரிச்சு தோல் நீக்கி குருணையெல்லாம் நீக்கி, கல் தனியாக நீக்கி, குருணை தனியாக நீக்கி, அந்த பதர் தனியாக நீக்கி நம்ம இங்கேருந்து அரிசியாக பேக் பண்ணி அங்கே கொண்டு போகிறோம். ஸோ அரிசி வேணும்னா அரிசி. இதை தாண்டி இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கேன். பல்வரைசரு, இது பேர் வருதுங்க, நம்ம ரோஸ்டர்லாம் போட்டு பிளெண்டர்லாம் போட்டு அந்த வேல்யூ அடிஷன் பூராமே நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டில் பண்ணிடுறோம். எண்டு ப்ராடக்ட் பேக் ஆகி இங்கேருந்து எனக்கு
உடுமலைப்பேட்டை என்னோட பருக்கை இருக்கு அங்காடிக்கு அது போய் ஸ்டாக் ஆகிடுங்க. அதாவது ஸ்டாக் தீர்ந்துச்சுன்னா நாங்களே திரும்ப திரும்ப லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது ரெகுலராக இங்கே நடக்கிற ஒரு சில விஷயங்கள். இதில் வந்து நீங்கள் உரிச்சு அப்படின்னு சொன்னீங்க, அரைக்கிறதுல உரிச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதில் வந்து அதுலேயும் பாலிஷ்டு அன்பாலிஷ்டு அந்த மாதிரி இருக்குங்களா? இது எப்படி? இல்லை. ஸோ நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, நான் அரைச்சு அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக உரிச்சுன்னு சொன்னேன். இதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அன்பாலிஷ்டு தாங்க பண்ணுறோம். ரப்பர் ஷில்லர் வச்சு நம்ம உரிக்கிறோம். ஸோ அதை தாண்டி ஒரு சின்ன மிஷின் வச்சுருக்கேன். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, என்னால் இதை சாப்பிடவே முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக பண்ணி கொடுக்குறேன்னாங்க. ஆரம்ப காலத்தில் தொடர்ந்து கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நல்ல பொருளை அப்படி தான் கொடுக்கணுங்கிற முறையில் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதில் யார் டிவியேட் பண்ணி கேட்டாலும் மேக்ஸிமம் அன்பாலிஷ்டு வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். யாராவது செமி பாலிஷ்டு கேட்டால் கொஞ்சம் லெவலில் ஆரம்ப காலத்தில் பழகிறதுக்காக நம்ம கொஞ்சம் வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு மிஷின் பண்ணியிருக்கேன். செமி பாலிஷ்டு கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கோம். ஃபுல்லி பாலிஷ் நம்ம பண்ணுறதே இல்லைங்க, எப்போவுமே பண்ணுறதே இல்லைங்க. இதான் பார்த்தீங்கன்னா பாய்லருங்க. அதாவது ஒரு 150லேருந்து 200 கிலோக்குள்ளே இருந்தால் நம்ம வந்து நார்மலாக 2 ட்ரம் வச்சுருக்கோம். அந்த ட்ரம்லேயே போட்டு எடுத்துக்குவோம். ஸோ ஒரு 500 கிலோ ஒரே நாள் நம்ம போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு தொட்டி வச்சுருக்கிறோமுங்க. அந்த தொட்டியில் ரைஸ் வாஷ் பண்ணி, அதாவது பேடியை வாஷ் பண்ணி அதை ஓவர் நைட் சோக் பண்ணி அடுத்த நாள் காலையில் எடுத்து இந்த பாய்லரில் போட்டு 200 கிலோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடுப்பு இதில் வேகுங்க. 200 கிலோ ப்ளஸ் ஒரு 100 கிலோ, அந்த மாதிரி ஒரு 500 கிலோ வரைக்கும் ஒரே நாளில் நம்ம வேக்காடு கொடுக்கறதுக்கான செட்டப் எல்லாமே வச்சுருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டீம் பாய்லருங்க. தண்ணியில் வந்து கொதிக்கிறதுக்கான வேலையே இல்லை. இதுக்கு கீழே தண்ணி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே தான் நெல் இருக்கும். ஸோ அந்த ஸ்டீம்லேயே வேகிறதுனால தான் அந்த குழஞ்சு போகிறது மற்ற தொந்தரவுகள்லாம் இருக்காதுங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் சொன்ன ரப்பர் ஷெல்லருங்க. ஸோ இதை வச்சு தான் நெல்லை, அதாவது வேக வச்ச நெல்லை கைக்குத்தல் முறையில் உரிக்கிறதுக்கு தேவையான ஒரு செட்டப் தான் இந்த மில்லு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நெல்லை வந்து நம்ம போடுற நெல்லை வந்து உரிச்சு மட்டும்தான் கொடுக்கும், அரைச்சி கொடுக்காதுங்க. மணிக்கு இதுலேயும் ஒரு 50லேருந்து 60 கிலோ வரைக்கும் நம்ம எடுக்க முடியும். நெல் சுத்தமாக இருக்கணுங்கிறது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட்டுங்க. ஏன்னா நம்ம மாடர்ன் ரைஸ் மில்லில் போடுற மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக் பண்ண முடியாதுங்க. இதில் நிறைய மனிதர்களுடைய இன்வால்மெண்ட் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. நிறைய இதுலேயும் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்மளும் சின்ன சின்ன விஷயங்கள் இதில் மாற்றி பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து ரப்பர் ஷெல்லருங்க. இது வந்து செப்பரேட்டருங்க. அதாவது ரப்பர் ஷெல்லரில் போட்டு நம்ம ரைஸ் அண்டு பேடி ரெண்டும் கலந்து வர்றதுனால அந்த பேடி, அதாவது 90% 95% வந்து ரைஸ் வந்துடும். ஸோ ஒரு 5 to 3%, 3 to 5% வந்து பேடியும் கூட வர்றதுனால அதுக்கு ஒரு செப்பரேட்டர் வேணும். அந்த செப்பரேட்டர் தான் இந்த வேலையை பண்ணும். இதில் நீங்கள் ஒரு 100 kgs நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேடியை வந்து தனியாக எடுத்து கொடுத்துரும், ரைஸை வந்து அந்த பக்கம் கொடுத்துரும், பேடி இந்த பக்கம் கொடுத்துரும். இதுதான் வந்து டீஸ்டோனர், அதாவது கல் நீக்கும் இயந்திரம். ஸோ இதில் நம்ம போட்டு இதில் நம்ம ஓட விடும்போது என்ன ஆகும்னா கல் ஃபுல்லாக இந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகி நின்றோம். ஸோ நல்ல அரிசி பூரா இந்த இடத்துல விழுகும், பதறுகளை பூரா இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிக்கலாமுங்க. இதை தாண்டி இன்னொரு மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் தானுங்க. இது வந்து இது எடுக்கிறதுங்க, அதாவது குரணையை பிரித்து கொடுக்குற மிஷின். ஸோ இன்கேஸ் எக்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. என்னென்னா எனக்கு முழு அரிசி மட்டும்தான் வேணும், ஒன்று கூட அதில் கலப்பு இருக்கக்கூடாது, ஒன்று கூட குரணை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மிஷினில் போட்டு நம்ம சுத்தம் பண்ணி கொடுக்குறோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இது ரோஸ்டர்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன சின்ன வானிலையில் வச்சு வறுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி அதிகமாக நம்ம பண்ணுறதுனால 15 கிலோ வரைக்கும் இதில் ஒரே ஷாட்டில் நம்ம போட்டு எடுக்கிற மாதிரி இந்த ரோஸ்டர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ரோஸ்டரில் வந்து ஒரே தடவையில் ஒரு 15 கிலோ 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இது பண்ணிக்க முடியும், ரோஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா பல்வரைசருங்க. ஸோ இந்த பல்வரைசரில் மணிக்கு 60 கிலோ வரைக்கும் நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த பல்வரைசரை யூஸ் பண்ணி தான் நம்ம சத்து மாவு, புட்டு மாவு, கஞ்சி மிக்ஸு, இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட அனைத்து பொருட்களும் இதில் தான் நம்ம பண்ணுறோம். இட்லி பொடி முதற்கொண்டு. இந்த மெஷினரிஸ் எல்லாமே வந்து உங்களோட ஓன் பர்பஸ் மட்டும்தானே, இல்லை வேறு ஃபார்மர்ஸ்க்கு? இல்லை, இது வரைக்கும் இது எல்லாமே நம்மளோட ஓன் பர்பஸ் தானுங்க. யாராவது தவிர்க்க முடியாமல் எனக்கு ஒரு 50 கிலோலேருந்து 100 கிலோ வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் அரைச்சி கொடுக்குறோம். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் அரைச்சி கொடுக்குறோம். சரி, பருக்கை இருக்கை அங்காடியில் 15 வகையான பாரம்பரிய அரிசிகளை நம்ம விற்பனை கொண்டு வந்துருக்குறோங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கருப்பு கவுனி கைக்குத்தல் முறையில் தான் நம்ம எல்லாமே உற்பத்தி பண்ணுறோம். ஸோ கருப்பு கவுனி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா, மணி சம்பா, அடுத்தது வந்து தூய மல்லி, ரத்தசாலி, அதே மாதிரி பூங்கார், 60ஆம் குருவை, இந்த மாதிரி ஒரு 15 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம தோல் உரித்து அரிசியாக மாற்றி கொடுக்குறோம். இதில் இருந்து மறுபடியும் நம்ம மதிப்பு கூட்டுறோம். இந்த அரிசியிலேருந்து மதிப்பு கூட்டின பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 வகையான பாரம்பரிய பொருட்களை வந்து நம்ம வேளாண் பொருட்களை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி என்னோட மனைவி தான் நிறைய அதில் இன்டெப்த் நாலேஜ் இருக்கிறதுனால அவங்க சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சொல்லுமா.
இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அரிசிலிங்க பூங்கார் அரிசின்னு எடுத்துட்டா வந்து இது பெண்களுக்கு உகந்த அரிசி. பூங்கார் அரிசியில் வந்து சரி கலவையாக வந்து நம்ம சிறுதானியங்கள் நட்ஸு எல்லாமே சேர்ந்து வந்து பெண்களுக்கு வந்து ஊட்டச்சத்துக்காக இதை கொடுத்துட்ருக்கோம். அதை தவிர வந்து குழந்தைகளுக்கு அப்படின்னு போகும்போது வந்து பால் குடல் வாழை அப்படிங்கிற ஒரு சிகப்பு ரக அரிசி, அந்த அரிசியில் வந்து நம்ம நட்ஸு எல்லாம் ஆட் பண்ணிட்டு வந்து ஒரு நியூட்ரிஷன் மிக்ஸாக கொடுத்துட்ருக்கோம். இது வந்து 8 மாத குழந்தைகள்லேருந்து எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாங்க. ரொம்ப கட் ஃப்ரெண்ட்லி கூட. தென் ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற அரிசி இப்போ ஒரு 15 வகையான அரிசிகள் கலந்து அதை வந்து மல்டி ட்ரெடிஷ்னல் ரைஸ் கஞ்சி கலவையாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பலதானிய கலவையாக எடுத்துக்கும் போது ஜென்ரல் வெல்பீயிங்காக நம்ம யூஸ் பண்ணலாம். உளுந்து களி மிக்ஸுங்க. உளுந்து களி மிக்ஸில் வந்து நம்ம கருப்பு உளுந்து முளைக்கட்டி அது கூட வந்து ஒரு 4 வகையான பாரம்பரிய அரிசி, கருப்பு கவுனி, ரத்தசாலி, பூங்கார், இந்த மாதிரியான அரிசிகளை வந்து நம்ம சேர்த்து வந்து ஒரு களி மிக்ஸாக கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நம்ம ரெகுலராக போன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இது நம்ம எடுத்துக்குவோம். இது ரத்தசாலி புட்டு. ரத்தசாலி அரிசி வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரத்தசாலி அரிசி வந்து மெயினாக வந்து அனிமிக் பேஷண்ட்டை ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகப்படுத்துவதற்காக நம்ம யூஸ் பண்ணுற அரிசி. அதை வந்து எளிமையாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக ரத்தசாலி அரிசியில் வந்து சத்து மாவாகவும் புட்டு மாவாகவும் செஞ்சு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து புட்டு மாவு வகையில் வந்து தூயமல்லி, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி தனித்துவமாக இருக்கிற அரிசிகளை எடுத்து தேர்வு செய்து அதிலிருந்து நம்ம புட்டு மாவாகவும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. ஒரு சில அரிசி ரகங்களான மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, தூயமல்லி இது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரம் வந்து சமைக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து அவல் வகையாகவும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. ஒன்று வந்து கொட்டாரம் சம்பான்னு ஒரு அரிசிங்க. அந்த அரிசி வந்து ஊளைச்சதையெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ கொட்டாரம் சம்பா, அதுக்கப்புறம் வந்து கருப்பு கவுனி வந்து பொதுவாகவே வந்து ஆன்டி இம்யூனிட்டி வந்து அதிகம். அந்த அரிசி அது கூட வந்து கொள்ளு, பார்லி இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு வெயிட் லாஸ்க்காக கஞ்சி கலவையை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொருளை வாங்குறதுக்கு நிறைய வசதிகள் இருக்குது. எப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே நாங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எய்தர் பை கொரியர் ஆர் பை மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் பார்சல் சர்வீஸில் நம்ம போட்டுருவோம். ரெகுலராக எனக்கு ஒரு 500லேருந்து ஒரு 700 கஸ்டமர் ரெகுலராக எங்கிட்ட பெங்களூர், சென்னை இந்த மாதிரி மெட்ரோஸில் நிறைய பேர் எங்கிட்ட வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர். நான் உங்களுக்கு கடைசியில் அந்த நம்பரையும் சொல்லிடுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜ் பருக்கை _ இயற்கை _ அங்காடி அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் என்னை பற்றின விஷயங்களும் தாண்டி என்னோட பண்ணை பற்றின விஷயங்களும் நிறைய அதில் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் விவசாயத்தை கற்றுக் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தால் அந்த ஒரு பேஜையும் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட உணவு சம்மந்தமான என்னோட இன்சைட்ஸ் எல்லாமே நான் அதில் சில தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே வரும். நான் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் கொடுக்குறேன், என்னோட பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத அதுலேயும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சீக்கிரமே வெப்சைட் டெவலப் ஆகிட்டு இருக்குதுங்க. சூன் அடுத்த வீடியோவில் உங்களை வெப்சைட் டெவலப் பண்ணிவிட்டு உங்களை வெப்சைட்லேயே ஆர்டர் போட்டு அதுலேயே உங்களை வாங்குற மாதிரி நான் ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுவும் நடந்துடும். ஸோ என்னோட காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9004222422. இது வந்து இயற்கை அங்காடியோட கனெக்ட்டுங்க. என்னோட பர்சனல் கனெக்ட் வேணும் அப்படின்னா 9843844844 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எப்போ வேணாலும் இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம். ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கணும், ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நான் வந்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன். மேலும் நிறைய பாரம்பரிய அரிசிகளோட நுகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் நான் ரொம்ப தயாராக இருக்கிறேன். ஸோ அதுக்கான மேடை கிடைச்சாலும் நான் பேசுவதற்கு தயார். கிட்டத்தட்ட ஒரு 700 மேடைகளை கடந்து வந்தவன் நான். ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராகவோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவோ இந்த மாதிரி விஷயங்களை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நான் ரொம்ப ஆவலோடு இருக்கிறேன். இதுக்கான இடங்கள் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கும் நான் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன். நான் ஒரு பேராசிரியர் இருந்த காலத்துலையும் சரி, இன்றைக்கி ஒரு இயற்கை விவசாயியாக இருக்கிற காலத்துலையும் சரி, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பிரபஞ்சம் நம்மளை வந்து அந்த இடத்துல வச்சிருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளுங்க நான். ஸோ அந்த துறையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால தான் அந்த துறையை நான் தேர்ந்தெடுத்து அதில் வந்து ஒரு ஆசிரியராக வேலை பார்த்து என்னையை வந்து ஒரு முழு மனிதனாக மாற்றிய ஒரு வல்லமே அந்த பேராசிரியர் அப்படிங்கிற துறைக்கு உண்டுங்க. ஸோ அதனால் ஐ லவ்ட் இட் லைக் எனிதிங். ஸோ அடுத்தது இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு கொரோனா காலத்துக்கு அப்புறம் நம்மளை வந்து இயற்கை விவசாயத்துக்கு திருப்புது அப்படின்னா நம்மளோட தேவை வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு ஏதோ இருக்குது. அப்போ அதனால தான் நம்மளை இந்த இடத்துல ஒரு டூலாக கருவியாக இந்த பிரபஞ்சம் நம்மளை பயன்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் நான் இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்தேன். நான் பட்ட கஷ்டம் வந்து யாரும் இந்த வர்ற தலைமுறைகள் படக்கூடாது. இன்னும் அடுத்த தலைமுறையை நஞ்சில்லாத உணவு கொடுத்து ஒரு நோய் இல்லாத சமுதாயமாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்ம இந்த இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்தோம். ஸோ இதுக்கு
நான் முதல்ல நன்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி எப்பவுமே ஒரு பெண் உண்டு. அவங்க இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நான் சொன்ன உடனே இவ்வளோ பெரிய ஒரு ரோலை விட்டுட்டு, ஒரு பேராசிரியர் பதவியை விட்டுட்டு, ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு பெரிய இடத்துல இருந்துட்டு, அதுக்கு நிகரான ஒரு தொழில் இல்லாமல் நம்ம புதுசாக போய் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதுக்கு உடனே தலையசிச்சு எனக்கு சம்மதம் தெரிவிச்சு என் மனைவிக்கு தான் முதல்ல என்னோட நன்றி சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் எல்லாம் தேவை இருக்குது. அந்த தேவையெல்லாம் தாண்டி நம்ம அத்தியாவசியத்தை தாண்டி அத்தியாவசியத்தை நோக்கி ஓடணும் அப்படின்னு ஒரு புரிதல் இருந்ததுனால எனக்கு சம்மதம் தெரிவித்து என் பின்னாடி என்னோட இன்ப துன்பங்கள் எல்லாத்துலேயும் பகிர்ந்துக்கிட்டு என் மனைவிக்கு முதல்ல என்னோட நன்றி சொல்லணும். ஸோ அதை தாண்டி எனக்கு என்னோட பெற்றோர்கள்ட்டிருந்து எடுத்துக்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய விவசாய குடும்பம். இந்த விவசாய குடும்பத்திலேருந்து நான் அம்மாக்கிட்ட எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அம்மா உங்ககிட்ட இருந்து சொத்து சுகமெல்லாம் வேண்டாம், உங்ககிட்ட இருக்கிற அந்த அறிவு, அந்த விவசாயம் சார்ந்த அறிவை இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எப்படி மாற்றுறதுங்கிறது எனக்கு தெரியும். அந்த அறிவை மட்டும் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி தான் அம்மாக்கிட்ட எப்பவுமே நான் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவை எப்பவுமே என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு என்ன சொல்கிறதுனா, அவ்வளோ வயசுலையும் கிட்டத்தட்ட தள்ளாத வயசு 70 ப்ளஸ் அவங்களுக்கு இன்னைய வரைக்கும் அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்களால சும்மாவே இருக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதரா தம்பி, உனக்கு தெரியாது, நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது என்னோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி என்னோட உற்றார் உறவினர் எல்லாருமே எனக்கு நிறைய ஆரம்ப காலத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் பேசிக்கலி ஒரு பேராசிரியர், ப்ரொஃபஸர் டர்ன்டு நேச்சுரல் ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸோ நம்ம பண்ணையில் அடிக்கடி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஷா ஃபவுண்டேஷனும் நம்மளோட இயற்கை கூட்டமைப்பு, அதாவது நம்மளோட இயற்கை வேளாண்மை பண்ணை, பருக்க இயற்கை வேளாண் பண்ணையும் சேர்ந்து நிறைய கருத்தரங்குகள் நடத்துவோம். இந்த உள்ளூர் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு இதை உண்டு பண்ணணும், அதாவது இயற்கை விவசாயத்தின் மேலே ஒரு ஆர்வத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஷாவோட சேர்ந்து கிட்டத்தட்ட எங்களோட கிராமத்தில் மட்டும் ஒரு 3 விழிப்புணர்வு கருத்தரங்கு நடத்தியிருக்கோம். ஸோ அந்த 3லையுமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் அதாவது அதிலிருந்து அந்த இன்சைட்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்க அதிலிருந்து தன்னோட பண்ணையை இயற்கைக்கு மாற்றுறதுக்கான முயற்சிகள் ஒரு பேபி ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதெல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய பழனியில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி தொப்பம்பட்டியில் இருக்கக்கூடிய கீரனூரில் இருக்கக்கூடிய உழவர் வேளாண்மை நலத்துறையும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம தோட்டத்தில் நடத்துவாங்க. ஸோ எந்த இயற்கை சம்மந்தமான கருத்தரங்குகள் நடத்தணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணையை தேர்ந்தெடுத்து ஸோ அதிலிருந்து இடுபொருள் தயாரிப்பு ப்ளஸ் ஏன் வேண்டும் இயற்கை வேளாண்மை, இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் தரும் களமாக நம்மளோட பண்ணை விளங்குது. அப்படிங்கிறதுல எப்பவுமே பருக்கை இயற்கை வேளாண் பண்ணை பெருமை கொள்கிறது. சரி, இவ்வளோ நாள் உங்களோட அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்விகள் மட்டும். நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து இங்கே ஒரு விவசாயியாக ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலில் இதை பண்ணிகிட்ருக்கிறீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்விகள் என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி மதிப்பு கூட்டல் செய்கிறவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு நம்ம இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கே ஒரு எதிரான ஒரு காம்படிட்டராக வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய இதில் நீங்கள் எப்படி உங்களை கடந்த ஒரு வருடமாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், எல்லாருக்கும் பயிற்சிகள் கொடுக்குறீங்க, குறிப்பாக விவசாயிகளுக்கும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன ஒரு இதில் ஒரு 2-3 விஷயம் நான் அதுலேயுமே ஷேர் பண்ணணும். நான் முத இந்த பயணத்தை தொடங்கும் போது என்னோட நெருங்கிய நண்பர் தான் இந்த பயணத்தை பழனியில் ஆரம்பிச்சிருந்தாரு. ஒரு பெரிய இது மாதிரி போட்டு பண்ணிகிட்டு இருந்தார். பட் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை போய் பார்க்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, எங்கே இவன் பார்த்து இதுக்கு ஒரு காம்படிஷன் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துச்சு. எனக்கு நான் எப்பவுமே இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றதை விட அடுத்து எனக்கு இன்னொருத்தருக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவேன். என்ன தெரியுங்களா, எனக்கு யார் நோ சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லுவேன். ஸோ அவங்க நோ சொல்லலை அப்படின்னா நம்ம தேடவே மாட்டோம். ஸோ அந்த ஒரு தேடலின் பயணம் தான் எனக்கு இந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதை இப்படியெல்லாம் போட்டு இந்த மாதிரி மதிப்பு கூட்டணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கே நான் வந்தேன். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கே நான் சொல்லிக் கொடுக்குறேன்னே வச்சுக்கோங்களேன். நீங்கள் எனக்கு காம்படிட்டராக நான் உங்களை பார்க்கல, சக பயணியாக தான் பார்க்குறேன். நான் எனக்கு உண்டான யூனிக்னஸை யாருனாலையும் மாற்ற முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய யூனிக்னஸ் உங்களை யாருனாலையும் மாற்ற முடியாது. நான் பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக என் பொருள் பேசும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கிறதுனால தான் நான் எல்லாத்துக்கும் இந்த பயிற்சியை நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்கிறேன். இப்போ கனடாவால் தமிழ் சங்கத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கனடாவில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா அவங்க இங்கே ஆரம்பிச்சிருவாங்கங்கிற நோக்கம் கிடையாது. நல்ல உணவை சாப்பிடுங்க, என்னோட நோக்கம் நல்லா இருக்குது, என்னோட செயல் நல்லா இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான பலனை கண்டிப்பாக இந்த இயற்கையும் திருப்பி கொடுக்கும், இந்த பிரபஞ்சமும் திருப்பி கொடுக்குற ஒரு பெரிய நம்பிக்கை தான் இதுக்கு காரணம், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம் சார். இதே மாதிரி தொடர்ந்து எல்லாருக்கும் பயிற்சிகள் கொடுங்க, இல்லை நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். உங்கள் பண்ணைக்கு வரணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுங்க. ஸோ என்னோட பண்ணைக்கு
பொதுவாகவே நான் வந்து இன்னைக்கு காலையில் கூட ஒரு நுகர்வோர் வந்திருந்தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வயசான தம்பதிகள் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இயற்கை விவசாயி சந்திக்கணும், இயற்கை விவசாயத்தை பொருள் வாங்கணும், உங்களை வாழ வைக்கணும், உங்கள்கிட்ட எந்த பார்கெனும் பண்ணக்கூடாது, உங்களை வாழ வைக்கணும். அவங்களோட நோக்கம் எவ்வளோ உயிரை நோக்கமாக இருக்குது. ஸோ அவங்க காலில் விழுந்து நான் கும்பிடணும்னு எனக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் வந்துருச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னா, உண்மையாக அவங்க தேடி வந்து இவ்வளோ தூரம் பண்ணணும், டிரைவர் போட்டு வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க தம்பி, நீங்கள் புண்ணியம் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது இதை விட வேறு எனக்கு உந்துதல் வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம அடுத்தடுத்த நகர்வை நம்மளை நோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்குது. இதை தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வருவோம், நல்ல விஷயங்களை தான் பண்ணுவோம். மீண்டும் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, இயற்கை விவசாயம் குறித்த புரிதல்களை சொல்வதற்கோ, இல்லை பாடமாக நடத்துவதற்கோ, இல்லை களப்பயிற்சி கொடுப்பதற்கோ இந்த பருக்கை இயற்கை வேளாண் பண்ணை என்றுமே துணை நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க. ஓகே. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னு சில அண்டர்ஸ்டாண்டிங்கில் உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஆசிரியராக இருக்கிறதுனால சில விஷயங்களை வந்து கூர்ந்து பார்ப்பீங்க, உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி நிறைய வர்றதை நான் பெருசாக வரவேற்கிறேனுங்க. ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறதே ஒரு நலிவடைந்த ஒரு பெரிய ஒரு துறையாக மாறிட்டு வர்ற காலத்தில் இன்றைக்கி நிறைய தேடல் இருக்கக்கூடிய இளம் வயது விவசாயிகள் வர்றது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, எடுத்த உடனே பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு வராமல் அடிப்படை புரிதல்களை புரிஞ்சுக்கிட்டு, மேபி உங்கள் குடும்பம் வந்து விவசாய குடும்பமாக இருந்தால் உங்கள் தாய் தகப்பனையோ இல்லை தாத்தா பாட்டன் பூட்டன் இவங்ககிட்ட இருந்து வந்த அந்த அறிவை கற்றுக்கிட்டு கொஞ்சம் களப்பயிற்சி செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் தொழில்துறையில் பெரிய வல்லுநராக வரணும். ஏன்னா இதுக்கான தேடல் அதிகமாகிட்டே போகுதுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளில் எல்லாத்துக்கிட்டையும் வெல்த் இருக்குது. ஆனால் யார்ட்டையாவது ஹெல்த் இருக்குது அப்படின்னு கேட்டால் 100% பேர்த்துக்கிட்ட ஹெல்த்துங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கான தேடல் எதிர்காலத்தில் பெருசாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த இளம் வயது விவசாயிகளும் இளம் வயது மாணவர்களும் கண்டிப்பாக விவசாயத்துக்கு வரணும். அப்போ தான் இந்த விவசாயத்துறை என்ன நம்புவோம் அப்படின்னா, கரெக்டான ஆளுகிட்ட தான் இந்த துறை இருக்குது, அப்போ கண்டிப்பாக எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த பசங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அந்த துறை சார்ந்த வல்லுநர்களும் உணரணும், அந்த மாணவர்களும் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட பயணத்தை தகவமைச்சுக்கணும் அப்படிங்கிறதோட கருத்துங்க அது. ஓகே. அதே மாதிரி நம்ம பகுதியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரசாயன விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க? ரசாயன விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கி ஒரு பயிரை வச்சு அவங்க கொண்டு அதை மார்க்கெட்டில் கொடுத்து அதை மாற்று முறையில் வேற ஒரு முறையில் ரசாயனத்தை தான் திரும்ப வாங்கிட்டு வர்றாங்க. ஸோ அதனால் என்னோட தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னா, முடிந்த வரை இவங்க வந்து விவசாயம் அப்படின்னு செய்யும்போது இந்த ரசாயன விவசாயத்தை தவிர்த்து இயற்கை விவசாயத்துக்கு மாறினால் அவங்க குடும்பமும் நல்லாயிருக்கும், அவனை சார்ந்த குடும்பங்களும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய மெசேஜ் நான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதற்கான விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸும் அதற்கான விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நம்ம பண்ணையில் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் ஒரு 4 பேர் மாற்றம் கண்டுட்டாங்க அப்படின்னா ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமான ஆள். இன்றைக்கி அதுக்கான மாற்றங்களை நோக்கி நம்ம விவசாயிகள், எங்கள் உள்ளூர் விவசாயிகள் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கேட்டுட்டு சில டவுட்ஸோ இல்லை சில விஷயங்களோ கேட்கும்போது பரவாயில்ல, நம்மளும் அவங்க ஏதோ இம்பாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஃபீல் வர அளவுக்கு இன்றைக்கி ஒரு சில விவசாயிகள் நடந்துக்கிறாங்க. இது எதிர்காலத்தில் பெரிய மாற்றம் நிகழும். சார் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. அடுத்த தலைமுறைக்கு ஒரு நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட என்றைக்குமே பருக்கை இயற்கை அங்காடி, பருக்கை இயற்கை வேளாண் பண்ணை வந்து எப்பவுமே ஒரு அடி முன்னெடுத்து வச்சு அடுத்த சமுதாயத்துக்காக ஒரு நஞ்சில்லாத உணவை கொடுக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தோட உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இயற்கை விவசாயி டாக்டர் ராஜேஷ்குமார், பருக்கை இயற்கை அங்காடி, உடுமலைப்பேட்டை.